ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி சற்று இழிவான சில கருத்துக்களை தெரிவித்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேலே மிகவும் கோபமாக இருக்காங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்களை இந்த அம்மா பேச தெரியாமல் பேசி வீணாக வம்பு இழுத்துக்கிறாங்க. விஜயகாந்த் இருக்கிறப்ப கட்சி இருந்த பலம் வேறு, அவர் உடல்நலம் சரியில்லாமல் போனதுனால 10 வருஷமாக இந்த அம்மா தலைமையில் கட்சி போனது தான் 1% கீழே வாக்கு சதவீதம் குறைகிற அளவுக்கு கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மிக கோபமான பார்வையில் அவருடைய கட்சி தொண்டர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பிரேமலதா விஜயகாந்த் பேசியது என்னங்கிறத பற்றி ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிடும்போது அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நல சரியில்லை, அவரால் எதையுமே சரியாக செய்ய முடியலை, அவர் வேட்டி சட்டை போடுறதில்ல, பேண்ட் சட்டை தான் போடுறாரு. ஏன்னு தெரியுமா? அவர் கைகாலெலாம் ஆடுது, கைகாலெலாம் ஆடுறத மறைக்கிறதுக்கு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட் சேப்புக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு நிற்கிறாரு. இப்படி இருக்கிறவர் இவருக்கு முடியலைன்னா கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளுக்கு துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்து கட்சியை நடத்த வேண்டியதானு சொல்லி ஏதோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை பேசுகிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியிருக்குது. காரணம், எல்லா நிகழ்ச்சிகளிலும் அப்டேட்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே நடக்கக்கூடிய பணிகளுக்கு உடனுக்குடன் நேரில் செல்ல வேண்டியதுக்கு நேரிலும் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு அதிகார தொடர்பு கொண்டும் அப்டேட்டாக இருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து இவ்வளவு அசிங்கமாக பேசுகிற இந்த அம்மா அவருடைய கணவர் விஜயகாந்த் இருந்த நிலையை மறந்துட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் 10 வருடங்களாக எந்த நிலைமையில் இருந்தார், அவர் பேசக்கூட முடியாமல் அவர் இருந்த நிலையில் அவரை பலரும் வலைதளங்களில் ட்ரோல் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் சகித்து கொண்டிருந்த பிரேமலதா அவர்கள் கடைசி நிமிடம் அவரோட மரண தருவாய் வரைக்கும் அந்த விஜயகாந்தை தானே தேமுதிகவுடைய கட்சி தலைவர்னு வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் இருந்த விஜயகாந்தை தூக்கிட்டு மேடையில் உட்கார வச்சு கையை தூக்க முடியாத விஜயகாந்த் அவர் கையை இந்த அம்மாவே தூக்கி உயர்த்தி காமிச்சு இதுக்கு இந்த அம்மாவே தனக்குத்தானே பொதுச் செயலாளர்னு அறிவிச்சுக்கிட்டு ஏதோ விஜயகாந்த் அவர்களே அறிவித்த மாதிரி ஒரு செட்டப் செய்த நிகழ்ச்சியெலாம் தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு. இப்படி மரண தருவாய் வரைக்கும் அப்படிப்பட்ட அந்த கணவரையே தலைவராக வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிற இந்த அம்மா அந்த நிலையிலேயே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார். தான் சந்தித்த அந்த சோகத்தையெல்லாம் மறந்துட்டு இன்னொரு கட்சி தலைவரை ஆற்றலாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற முதலமைச்சரை இவ்வளவு இழிவாக பேசுகிறது இந்த அம்மாவுடைய தரம் தாழ்ந்த அரசியலை தான் காட்டுது. இந்த அம்மாவுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. சமீபத்தில் ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிக்கலை. தமிழ்நாடுங்கிற பேரோ தமிழ்ங்கிற பேரோட அந்த அறிவிப்பில் வரலைங்கிற வருத்தத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் எதுவுமே அறிவிக்காதது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் பேசுகிறப்ப 40 இடத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அவங்களுக்கு யாருமே சீட்டு கொடுக்கல, ஜெயிக்க வைக்கல, எப்படி உங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரி அதை நியாயப்படுத்துகிற துணியில் இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த நிருபர்கள்ட்ட பேசுனது இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கிருச்சு. நிர்மலா சீதாராமன் பேர் தான் தமிழ்நாட்டுக்காரங்க, அவங்க ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க, அவங்க தமிழ்நாட்டை மதிக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு பொருந்தும். ஆனால் நீங்கள் கேப்டன் வழியில் வந்த சொல்லக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட அந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையாக
தேமுதிக தொண்டர்களை இன்றைக்கி வறுத்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையை பிரேமலதா விஜயகாந்த் உருவாக்கிக்கிட்டாங்க. இதே நிலைமையில் போனால் தேமுதிகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் இவங்க ஆக்கிடுவாங்கங்கிற கவலை வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு இருக்குது. காரணம், விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய நல்ல செயல்களுக்கும் ரொம்ப சிறப்பான நடவடிக்கைகளுக்கும் ஆட்பட்டு அவர் மேலே கொண்ட அன்பால் அந்த தேமுதிகவுக்குள்ள இருந்த அந்த கட்சி தொண்டர்கள்லாம் இந்த அம்மாவுடைய நடவடிக்கையை பார்த்து ஒரு நல்ல கட்சியை, நல்ல தலைவர் உருவாக்கின கட்சியை இந்த அம்மா நாசமாக்குது அப்படின்ட்டு கவலையோடு புலம்புறது பல இடங்களையும் நடக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் எதிர்காலங்களில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கட்சியை காப்பாற்றணும்னா எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் அவருடைய பேச்சு நடவடிக்கை இருக்கணுங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்து.